பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு காத்திட வேண்டும் காத்திட வேண்டும். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டமைப்பினர் இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்களை சிவப்பு ரிப்பனால் கட்டிக்கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் இன்றைய தினம் ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இவர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதில் முக்கியமானது என்பது 2024ஆம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மறுதேர்வு இல்லாமல் அனைவருக்கும் பணி நியமனம் வழங்கிட புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்ற முக்கியமான அந்த அம்ச கோரிக்கையோடு சேர்த்து 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல கடந்த 2013 14 ஆண்டுகளில் பல முறை தகுதி தேர்வும் ஒரு தமிழ் தேர்வு தகுதி தேர்வோடு நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்றுள்ள 18,775 ஆசிரியர்களுக்கும் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டுகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தற்பொழுது வரை பணி நியமனம் வழங்கப்படாத ஒரு சூழல்ல தேர்ச்சி பெற்றிருந்தும் கூட அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றும் கூட பலரும் பல்வேறு கூலி தொழில்களை செய்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் ரேபிட்டோ ஓட்டுகிறோம், அதே போல நிறைய கூலி வேலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் அவர்கள் தங்களினுடைய ஆதங்கங்களாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல பல்வேறு கோரிக்கைகள், முக்கியமாக கடந்த 14 ஆண்டுகளில் வெயிட்டேஜ் முறை, மதிப்பெண்கள் மாறுதல், போதிய நியமனங்கள் இல்லாமை, அரசின் கொள்கை முடிவுகளால் வாழ்க்கையை இழந்தவர்களில் 90% பெண் ஆசிரியர்கள். மேலும் இந்த தேர்வுகளால் நிலையான வாழ்க்கையை அமைக்காமல் 45 வயதை கடந்த நிலையில் இருக்கிறோம் என்றும் தங்களினுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். எனவே விரைவில் இதற்கான புதிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே முக்கிய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது.